அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா நபர்கள் இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் சாபம் வழி வழியாக வருகிறது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஆடி அமாவாசையை பற்றி ஒரு அற்புதமான வீடியோங்க இந்த வீடியோ. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்பலாங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேங்க. 2024 ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது. தமிழ் மாதம் ஆடி மாதம் 19ஆம் தேதி குரோதி ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி அமாவாசை வருகிறது. பூசமும் ஆயில்ய நட்சத்திரமும் இணைந்த இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிக கட்டாயமாக ஒன்று. ஒரு வருடத்தில் 3 முக்கியமான திதி கொடுக்கும் நாட்கள். ஒன்று ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் ஒரு வருஷத்தில் நீங்கள் என்றைக்குமே திதி கொடுக்க முடியல, முன்னோர்கள் இறந்த தேதி தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த தேதியில் நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமானதாக இருக்கும். ஏன் திதி கொடுக்கணும்? நம்மளுடைய வழக்குன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம அப்பா ஒரு 5 ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடனை அடைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகனுக்கு தான் உள்ளது. அதே மாதிரி தம் தந்தையர் செய்த கடமைகளை முடிக்கக்கூடிய ஒரு திதி தான் இந்த அமாவாசை. அமாவாசை அப்படிங்கிறது திதி கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும், என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வம்சத்தில் குல சாபம் அப்படிங்கிறது இருக்கலாம். யாரான நபர்களால் பித்ரு சாபம் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெண் சாபம் ஏற்படலாம். குலதெய்வ சாபம் ஏற்படலாம். இந்த அனைத்தையும் நீங்குவதற்கு இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். உங்கள் பேர குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கலை, அப்பா அம்மா ஒத்துமையாக இல்லை, ஒரு குடும்பத்தில் கல்யாணமானவங்க எல்லாருக்குமே 2 தாரம் ஆகிறது, 2 கல்யாணம் நடக்குது. ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வம்சமே தழைக்காமையே இருக்கும். ஒரு சில குடும்பத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது நடக்காமையே போடலாம். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் கோளாறு, உடல் ஊனம், அதாவது மூளை வளர்ச்சி பாதிப்பு, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்படும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வயசுக்கே வராமல் கூட இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு திருமணமாகி கணவனுடன் சந்தோஷமே இல்லாமல் வாழ்க்கை சும்மா கடமையேன்னு போகும். ஒரு வீட்டில் சொத்து சுகம் எல்லாமே இருந்தும் அனாதையாக வாழக்கூடிய அமைப்பும் ஏற்படலாம். இது எல்லாத்துக்கும் பித்ரு சாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம். இந்த பித்ரு சாபத்தை நீக்கினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வீடியோ 2024க்காக மட்டும் போடல. என்னுடைய 2021, 22 எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்ன சில தகவல்களால் அனைவரும் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 35 வயசு 36 வயசு கல்யாணமே ஆகலை, 42 வயசு வரைக்கும் குழந்தை பிறக்கலை, மனதில் பூரா கவலை, உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஆப்ரேஷன், பணம், டாக்டர் வீட்டுக்கு போகிறது, லேண்டு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு அலையிறது, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் சொந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளை சொன்னாலும் அதற்கு ஒரு காரணம் பித்ருதோஷமும் உண்டு. பித்ருதோஷத்தை ஒரு ஜாதகத்திலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் சுத்த ஜாதகமாக மாறிவிடும். இந்த பித்ருதோஷத்தை கழிப்பதற்கு ஆடி அமாவாசை அவ்வளவு ஒரு உகந்த நாள். இந்த ஆடி அமாவாசை என்று தனது முன்னோர்கள், அதாவது அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய தாத்தா, அதே மாதிரி உங்கள் அப்பா இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அம்மா இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடாது, அப்பா தான் பண்ணணும். அப்பா இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு உதவியாக இருங்க. உதவினா பொருளாதாரம் ரீதியாக உதவி செய்யுங்கள்.
பிறகு அம்மா, பாட்டி, தாத்தா இவங்களையும் சேர்த்துக்கங்க. ஸோ 3 ஜென்ரேஷன் ஆண்கள்ல, 3 ஜென்ரேஷன் பெண்கள்ல இறந்தவர்களுக்கு மட்டும்தான் திதி கொடுக்க வேண்டும். திதி கொடுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்க வேண்டும். லாஸ்ட் ஒரு விஷயம், திதி அப்படிங்கிறது சூரிய நேரத்தில் காலம்புற 5:50 முதல் 8:50 வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு மிகவும் உகந்த நாள். ஆற்றங்கரைகளில் அப்படி இல்லைன்னா கடல் ஓரத்தில் கொடுப்பது மிக மிக விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் எங்கே இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ப்ரொசீஜர் தெரியாது, பட் எங்கள் அப்பா இல்லை, எனக்கு பித்ருதோஷம் இருக்குது, என் குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பின்வரும் எளிமுறைகளை செய்து பாருங்கள். உங்கள் கையால் 3 வாட்டி தண்ணி எடுத்து, இறைவா என் ஃபேமிலியை காப்பாற்று, இறைவா என் முன்னோர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இறைவா என்னுடைய வம்சம் தழைக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டு 3 வாட்டி தண்ணி எடுத்து பூமியில் விட்டாலே போதும் சார், நல்லது நடக்கும். முடியாதவர்களுக்கு மட்டும்தான் இது. அதே நேரத்தில் வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பருப்பு அப்படிங்கிறது இருக்கணும், சாதம் இருக்க வேண்டும், வாழைக்காய் வடை இதை செஞ்சே ஆகணும். செஞ்சுட்டு விரதம் இருப்பவர்கள் ஆண்கள் மட்டுமே நீராட வேண்டும். அதாவது நீர் விழாவ வேண்டும். ஒரு இலை படையல் போட்டு நீர் விழாவதுன்னு சொல்லுவாங்க. அதை ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய தகுதிகள் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவன்மார்கள் இதை செய்யலாம். அவர்களுக்கு அப்பா அம்மா இருக்கும் பட்சத்தில் கூட உங்களுக்காக கண்டிப்பாக செய்யலாம். ஸோ இந்த காக்காக்கு வடை, வாழைக்காய், சாதம், பருப்பு, நெய் இந்த 5ஐயும் வைத்து விட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். இதை வைக்காமல் நீங்கள் சாப்பிட்றவே கூடாது. விரதம் அப்படிங்கிறது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், 9 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு கிளம்பணும், 7 மணிக்கு கிளம்பணும், 6:30 மணிக்கு கூட காக்காக்கு வைங்க, வச்சுட்டு சாப்பிடுங்க. காக்காக்கு வைக்காமல் சாப்பிடாதீங்க. ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற நபர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, நீங்கள் இந்த காக்காக்கு வச்சுட்டு படையல் போட்ட பின்பு அந்த படையல் போட்டதை தானமாக வழங்குவது ரொம்ப சிறந்தது. யாரான ஒரு நபரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போ உங்களுக்கு பேர குழந்தை பிறந்துருச்சு, பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி படையல் போட்ட பின்பு வடை, வாழைக்காய் சாதத்தை உங்கள் பேர குழந்தைங்க சாப்பிட்டது அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக பித்ருதோஷம் அப்படிங்கிறது 100% நீங்கிவிடும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அன்னைக்கு என்ன செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதை நீங்கள் முயற்சித்து பாருங்கள், வாழ்வில் நல்ல வளம் பெறுவீர்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாகவே சொல்கிறேன். ராசிகளுக்கு சொன்னால் கூட சில பேர் குழம்பி போறீங்க. நட்சத்திரக்காரர்களுக்காக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரம், கதம்ப சாதம் நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏழை மாணவர்கள் படிப்பிற்கு உதவலாம். பரணி நட்சத்திரம், நெய் தானம் செய்வது ரொம்ப நல்லது. ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது நல்லது. பார்வையற்ற ஏழைகளுக்கு உதவலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பால் அல்லது பால் பாயாசம் தானம் செய்யலாம். ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம், சாம்பார் சாதம் தானம் பண்ணலாம். ஊனமுற்றோர்களுக்கு உதவலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தயிர் சாதம் தானம் செய்யலாம். ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு உதவலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தயிர் சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு கடலை தானம் கண்டிப்பாக கொடுக்கலாம். பூச நட்சத்திர நேயர்கள் மிளகு கலந்த சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாம். ஆயில்ய நட்சத்திர நேயர்களே, வெண்பொங்கல் தானம் பண்ணலாம். பச்சை பயிறு தானியத்தை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். மகம் நட்சத்திர நேயர்களே, கதம்ப சாதம் தானம் செய்யலாம்.
கால்நடைகளுக்கு கொள்ளு தானியம் கொடுக்கலாம். பூரம் நட்சத்திர நேர்களே, நெய் சாதம் தானம் செய்யலாம். மனநோயாளிகளுக்கு உதவ வேண்டும். உத்திரம் நட்சத்திர நேர்களே, சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு கோதுமை கொடுக்கலாம். அஸ்தம் நட்சத்திர நேர்களே, பால் பாயாசம் தானம் பண்ணலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவலாம். சித்திரை நட்சத்திர நேர்களே, இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம், துவரம் பருப்பு அப்படிங்கிறது கலந்த சாதம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதுவும் பருப்பு கலந்த சாம்பார் சாதம் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லலாம். வாழ்க்கையில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவலாம். சுவாதி நட்சத்திர நேர்களே, உளுந்து வடை தானம் பண்ணலாம். அதே நேரத்தில் வயதானவர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுக்கலாம். விசாகம் நட்சத்திரம் நேர்களே, தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. கால்நடைகளுக்கு கடலை தானம் செய்யலாம். அனுஷ நட்சத்திரம் நேர்களே, மிளகு கலந்த சாதம் தானம் செய்யுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு எள்ளு கொடுக்கலாம். கேட்டை நட்சத்திர நேர்களே, வெண்பொங்கல் தானம் செய்யுங்கள். பசுமாட்டுக்கு பச்சை பயிறு கொடுக்கலாம். மூலம் நட்சத்திர நேர்களே, கதம்ப சாதம் தானம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உதவலாம். பூராடம் நட்சத்திர நேர்களே, நெய் சாதம் தானம் கொடுக்கலாம். ஏழை தம்பதிக்கு உதவலாம். உத்திராடம் நட்சத்திரம் நேர்களே, சர்க்கரை பொங்கல் தானம் செய்யுங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். திருவோணம் நட்சத்திர நேர்களே, சர்க்கரை கலந்த பால் தானம் கொடுங்கள். வறுமை இருப்பவர்களுக்கு நெல் தானம் செய்யலாம். அவிட்டம் நட்சத்திர நேர்களே, சாம்பார் சாதம் தானம் செய்யுங்கள். கால்நடைகளுக்கு துவரை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. சதயம் நட்சத்திர நேர்களே, உளுந்து பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு உளுந்து தீவனம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திர நேர்களே, தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச ஏழை தம்பதிகளுக்கு உதவுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே, மிளகு சாதம் தானம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திர நேர்களே, வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது. எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற மனசார நீங்கள் வேண்டினாலே போதுங்க, உங்களுடைய ஜாதகம் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த ஆடி அமாவாசைக்கு நான் மேலே சொல்ல சில விஷயங்களை கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு கர்மா குறையிறது மட்டும் இல்லைங்க, ஆடி அமாவாசை மிக மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நானும் என்னால் முடிந்தவரை எல்லா நட்சத்திர நேர்களும் கண்டிப்பாக இன்புற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க. நான் பணம் செலவு பண்ணவே சொல்லலை, பொருள் வாங்கி தர சொல்லவே இல்லை, தானம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்சா நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, யூஎஸில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியா இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு பிடி சோறு அடுத்தவர்கள் கொடுத்தாலே போதும், நல்லது. அதே நேரத்தில் ஒரு பிடி சோறு காக்காக்கு வச்சா ரொம்ப நல்லது. உங்களால் முடியவில்லை, யாருக்கும் தானம் கொடுக்க முடியல, கையில் காசே இல்லையா, 2 அரிசி எடுத்து அவங்க வீட்டு மேலே காக்காக்கோ குருவிக்கோ உணவாக வையுங்கள். அது கூட உங்களை வாழ வைக்குங்க. ஒரு விஷயம் மனதில் புரிந்து கொள்வீங்கள், ஆடி அமாவாசை அன்னைக்கு மனதார தியானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த 2ஐயும் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வெற்றி 2024 கண்டிப்பாக தருங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல கருத்துக்களோட கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.